வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சிக்கன் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த ரெசிபியோடைய ஸ்பெஷாலிட்டி இல்லை, நம்ம எந்த காய்கறியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் சுவை பிரமாதமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதன் பிறகு இதில் ஒரு 10 சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள். ஒருவேளை நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் மற்றும் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதை அடுத்து ஒரு 2 நிமிடம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெடிமேடாக கடையிலே கிடைக்குது. ஒரு வேளை நீங்கள் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாயிலிங் வாட்டரில் டொமேட்டோ பிளான்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைத்ததன் பிறகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் மற்றும் 200 ml அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை ஆட் பண்ணும்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு இதை ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 14 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சிக்கன் கிரேவி எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபியில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்ட நேரமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப குறைவு தான். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, சீக்கிரம் செய்து எதாவது முடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 16 to 18 மினிட்ஸில் நீங்கள் இந்த சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.